வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ மாத்ரே நமக, அகத்தீசாய நமக. உலகெங்கு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாதம் 2026 மாத ராசி பலன்கள் பார்ப்போம். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய மிதமான சாதகமற்றதாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் கை கொடுக்குற மாதிரி தெரியல. மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சனி 4வது வீட்டில் இருக்கிறார். வீடு கட்டலாம், வாசல் வாங்கலாம், ஏதாவது ஒன்றை செய்யலாம். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செரிமான தொந்தரவுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் குரு 7வது வீட்டிலும், ராகு 3வது வீட்டிலும், கேது 9வது வீட்டிலும் வக்கரமாக இருக்கிறார்கள். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் 2வது வீட்டில் இருப்பார்கள். பிற்பகுதியில் தான் 4 கிரகங்களும் 3வது வீட்டை நோக்கி நகர்வார்கள். அவர்கள் போய் ராகுவோடு இணைந்திருக்கும் பொழுது ரொம்ப சிரமங்கள் வரும். அதனால் மாதத்தின் பிற்பகுதியில் 3வது வீட்டில் பஞ்சக்கிரகி யோகம் உருவாகும். அதனால் வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களில் சிலர் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாதம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது. கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் சில ஆபத்துக்களை எதிர்பார்ப்போல உங்கள் தொழிலை வளர்க்க முடியும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அதே போல் மாதத்தின் ஆரம்பத்தில் காதல் விஷயங்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கும். பிற்பகுதியில் நல்ல நேர்மையான பலன்களை கொடுத்துரும். அதே போல் நண்பர்களும் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் நிறைய சுற்றுலா, நிறைய ஃபங்க்ஷன், அதுபோல் நண்பர்களுடன் வேடிக்கையாக ஈடுபடக்கூடிய காலம், வேடிக்கை பார்க்கலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நல்லதை தரும். உங்கள் மனைவி சில விஷயங்களில் கடுமையாக நடந்து கொள்ளலாம். ஆனாலும் நீங்கள் மோசமாக உணரலாம். அதாவது 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். 7ஆம் இடத்திற்கு 8இல் 4 கிரகங்கள், 9வது மாதத்தில் பிற்பகுதியில் 5 கிரகங்கள் வரும் பொழுது ஒரு யோகத்தை கண்டிப்பாக தந்துவிடும். அப்பொழுது உங்கள் மனைவியின் பேரில் இடம், பூமி, நிலம், வீடு, வாசல் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய கடன்கள் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரிய நோய்கள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. தொழிலில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகும். 10இல் இருக்க மனைவியின் பேரில் இருக்கும்போது தனுசு ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு போன மாதமெல்லாம் விரிசல்கள் வந்திருக்கும், பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால் நீங்கள் அவங்களிடத்தில் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும். சனியின் பார்வை, ராகுவின் பார்வை குடும்பஸ்தானத்திலையும் ஜனன ராசியிலையும் சனியின் பார்வை விழுகிறது. சனியின் பார்வை 6ஆம் இடம், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், டாய்லெட் பாத்ரூம் சம்பந்தப்பட்ட உபத்திரம். ஆனால் பொருளாதாரத்தை தந்துவிடும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதனால் தேவையில்லாத ப்ராப்ளங்கள் உண்டாகும். அதே போல் பணத்தை சேமிப்பதிலேயும் விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கடினமாகத்தான் உழைக்கணும். ஏன்னா நல்ல பலன்களை 4 சனி. அப்போ சனின்னா கல்வி ஸ்தானத்தில் மந்த நிலை உருவாகும். நல்ல பலன்னு காணலாம். இந்த மாதம் வெற்றி அதிகரிக்கும். நிதி ரீதியாக மாதத்தின் முதல் பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும். எப்படியாவது பணம் வந்துடும். பணம் வருவதற்கு ஏற்ற சூழல் உருவாகிடும். அதே நேரம் உடல்நல பிரச்சனைகள் எதுவும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. அதுலேயும் கவனமாக இருக்கணும். சாப்பாடு, ஃபுட் ஹேபிட்டில் கவனமாக இருக்கணும்.
ஆக்ரோஷத்தோடு வேலை செய்வீங்க, வேலையில் வெறித்தனமாக வேலை பார்ப்பீங்க. அதெல்லாம் குறைச்சிக்கணும். உங்களிடம் சில சக ஊழியர்களிடம் நீங்கள் எரிச்சல் அடைகிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து லூஸ் ஸ்டாக் பண்ணுறதை நிறுத்துங்க. அதே போல் வக்கர குணங்கள் வந்துடும். ஏன்னா குருவே வக்கரமாக இருக்கார். அதனால் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். பொதுவாக வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் நிறைய கிரகங்கள் இருக்கிற பொழுது பொருளாதாரம் வந்துடும் கண்டிப்பாக வரும். அதிலெல்லாம் ஒரு குறையும் வராது. இந்த மாதத்தில் நிறைய வாழை மரத்தை நட்டுலாம். வாழை மரம் எங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கோ அந்த கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். நாளில் உள்ள சனி அது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வேலை பழுவை சுகத்தை இழந்து கடினமாக உழைத்து தான் பணத்தை பெற்ற முடியும். அதனால் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் கரெக்டு, சனி பார்க்குறாரு, நல்லது தான். அர்த்தாஷ்டம சனி தான் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சனியினுடைய பார்வை ஜென்மத்தில் உள்ளது. ஜென்ம ராசிநாதனே வக்கரமாக இருப்பதினால அப்போ என்ன ஆகும், ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்கள், நிம்மதி இல்லாத தன்மைகள்லாம் வரத்தான் செய்யும். வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து சுண்டல் கடலை மாலையை ஊற வச்சு கோவிலில் போய் நின்று கோர்க்கணும். அது மாதிரி பண்ணணும். வீடுகளில் நல்ல சாம்பிராணி, வாதனை உள்ள ஊதுபத்தி. ஏன்னா குரு போய் இருக்கிற வீடு காற்று ராசி. அப்போ ஊதுபத்தி சாம்பிராணிலாம் நிறையா போட்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நிலராசி ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் நிலராசி தான் உங்களுக்கு 10ஆம் இடம். அதனால் ஊதுபத்தி சாம்பிராணி நிறைய ஹோமங்கள், வீட்டில் வேள்விகள் இதெல்லாம் தைரியமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். காலபுருஷனுக்கு பாகியஸ்தானம் சொல்லக்கூடியது வந்து 9ஆம் வீடு தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை பிறப்பு ராசியாக ஜனன ராசியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சனி வந்து அமரக்கூடிய இடம் வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம் 4ஆம் இடம். சனி வந்து இந்த மீன ராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரார். சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார் காலச்சுழற்சியில். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ராசியில் 2 ஆண்டுகள் இருப்பார். 12 ராசியும் அவர் சுற்றி இப்போ வந்து உங்களுடைய மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு. உங்கள் தனுசு ராசி அதிபதி யாருன்னா முழு சுபகிரகமான குரு பகவான். குரு பகவானுடைய இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. அந்த மீன ராசி தான் உங்களுக்கு 4ஆம் இடமாக வருது. 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம், வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வீடு மனையை குறிக்கக்கூடிய தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து சனி வந்து மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் போகிறார் இல்லையா. அங்கேருந்து என்ன பலன் செய்வார்? 4ஆம் இடம் சனிக்கு உகந்த ஸ்தானம் தானா, நல்ல பலன் செய்வாரா? தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 4ஆம் இடம் சனிக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உகந்தது இல்லை அப்படின்றதான் உண்மை. அது வந்து ஜோதிட விதிப்படி. ஆனால் விதி விலக்குகளும் இருக்குது. நம்ம அதை பார்க்க விதியை மட்டும் சொல்கிறதுனால நல்லது கிடையாது. விதி விலக்கையும் நம்ம சொல்லணும். விதி விலக்காக அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்றதான் உண்மை. விதிப்படி 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானம், அதாவது அஷ்டம ஸ்தானத்தில் பாதி. அப்படின்றபோது அஷ்டம சனி அப்படின்றது என்னென்ன துயரங்களை தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வீண் பழி, வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள், சிறைவாசம் கூட ஒரு சிலர் கிடைக்கும். அது போக சட்ட ரீதியான பிரச்சனைகள், ஆயுள் சார்ந்த பயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்குறது அஷ்டம சனி. அதில் பாதி அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 4ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து மருத்துவ செலவினங்கள், தாயாரோட உடல் ரீதியான பிரச்சனைகள், உங்களுடைய மன ரீதியான சங்கடங்கள், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடை புனரமைக்க வேண்டிய கட்டாயம், காசு இருக்கோ இல்லையோ வீடை வந்து கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சரி பண்ணி கட்டிக்கிறணும் அப்படின்ற வந்து புனரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இதெல்லாம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய விஷயங்கள். இது வந்து விதிப்படி நடக்கிறது. ஆனால் இதுபடி இதெல்லாம் நடக்குமா? இப்போ சனி அங்கே 4ஆம் இடத்துக்கு முன்னாடி நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. காரணத்தை நான் சொல்லிடுறேன். அது போய் அமர்ற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவங்க அமர்ற இடத்த வச்சு தான் அவங்களுக்கு நட்பு வீடா, பகை வீடா, அது சுபரோட வீடா அப்படிலாம் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் சனி அமரக்கூடிய அந்த 4ஆம் இடம் அப்படின்றது வந்து குருவுடைய வீடு. அதாவது உங்களுடைய ராசிநாதனோட வீடு. உங்கள் ராசிநாதனோட வீட்டில் வந்து சனி அமரும்போது உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்தால் அவங்க நீங்கள் சொல்கிறது தானே கேட்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் சரியாக உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக நான் சொல்ல வர்றது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக, உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா சனி ஒரு துளி விட உங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க. சொல்லப்போனால் நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி இருக்கிற இடத்துலேருந்து கேந்திர ஸ்தானத்தில் இப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு இருந்துகிட்ருக்கார். குருவுடைய பருவம் உங்கள் ராசிக்கும் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அம்சம்.
கேந்திர தொடர்புலேயே சனிக்கு நல்ல பலனை குரு கொடுப்பார் அப்படின்றத தாண்டி இப்போ அடுத்ததாக சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறாரு. மே 26ஆம் தேதி குரு பயிற்சியும் இருக்குது. வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மே 26ஆம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடுன்னு மன்னிக்கணும் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வந்து வரப்போகிறாரு. 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் முழு யோக பலனை செய்வார். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்றது வந்து கடக ராசி. கடக ராசி தான் உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இடம். உங்கள் ராசிநாதன் குரு பலம் பெற்றால் நீங்களே பலம் பெற்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு யானை பலம் வந்த மாதிரி இனிமேல் வந்துடும். ஸோ எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு திடமும் உங்களுக்கு கிடச்சிடும். முழு சுபகிரகம் இல்லையா, வியாழன் வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து முழு சுபகிரகம். அவர் வந்து பலம் பெறுறது பொதுவாக உலகத்துக்கே நல்லது. ஒரு நல்ல ஒரு பலமாக இருக்கிறன்றது உலகத்துக்கே நல்லது. அந்த வகையில் அவர் உங்களுக்கு ராசிநாதனாக வந்து அவர் வந்து உச்ச பலம் பெறுறாரு இல்லையா. இது வந்து இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் சொல்லணுன்னா, எப்படி நான் சொன்னேன், சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு ராசிக்கு வருவார் கால சுழற்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் இருந்து ஆரம்பித்த ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் முழு பலம் பெற போகிறார். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக வெல்த்தாக இருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மீண்டும் அதை விட சிறப்பான ஒரு யோக பலன்களை உங்களுடைய குரு பகவான் ராசிநாதன் கொடுக்க போகிறார் அப்படின்றதான் உண்மை. இதில் குரு உச்சம் பெறது மட்டும் விஷயம் கிடையாது. குரு உச்ச பலம் பெற்று கடகராசிக்குள்ளே வந்து அங்கேருந்து சனிக்கு 4ஆம் இடம், அதாவது உங்களுடைய அர்த்தாஷ்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து சனியோட தீய பலன்களை சுத்தமாக அழித்து யோக பலன்களை மாற்றிடுவார். ஸோ இவ்வளோ சிறப்புகள் வந்து இனி வர காலங்களில் நிச்சயமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பணம் புழக்கம், பொருளாதாரம் வந்து நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்றதையும் வந்து தனுசு ராசிகளுக்கு நம்ம அடித்து சொல்லலாம். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.